எல்லாருக்கும் வணக்கம். Very happy and obviously படம் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருந்திருக்கு. பட் I think more importantly I'm so happy to be associated with all these people. எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்டீஸாக இருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் they're extremely passionate. I think அந்த பேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். And so blessed because last few years நான் தமிழில் படம் பண்ணலை. பட் மலையாளம் and Kannada and ஹிந்தியில் I've been part of really big projects. 100 crore plus சக்ஸஸ்லாம் வந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு. பட் எங்கேயும் ஒரு குறை, தமிழில் ரொம்ப நாள் படம் பண்ணால் ஒரு நல்ல படம் பண்ணோம் அண்ட் அது ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வரணும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார், ஐசிடி கணேசன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாலாஜி ஆஃப்கோர்ஸ். very happy because தமிழில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் excited to have worked with ராம்குமார் சார் அண்ட் ஆப்வியஸ்லி நாஞ்சல் சம்பத் சார், என்னோட பெண்குயின் அவர், அண்ட் மயில்சாமி சார் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் அவங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பிகாஸ் டெய்லி எங்களுக்கு எல்லாருக்குமே சமைப்பார் அண்ட் இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ண எல்லா கதைகளும் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஜேகே ரிதேஷ் சார் அப்போவே சொன்னேன் ஐம் யோர் ஃபேன். அண்ட் இந்த படத்தில் உங்கள் அந்த இன்ட்ரோ சாங் பார்த்து இன்னுமே நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமாகிடுவாங்க. And Prabhu sir, thank you so much. Very experienced and அது செட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ண விதத்தில் தெரிஞ்சுது. ஸோ ப்ளீஸ் சீக்கிரமாக அடுத்த படம் ஆரம்பிங்க. அண்ட் லியான், very happy with all the music. எனக்கு எப்போதுமே வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து சாங்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் are the most important people and நல்ல சாங்ஸ் எப்போதுமே அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி லியான், ஐம் so selfishly excited that I got such wonderful music and art director and எல்லாருக்குமே. அண்ட் ஆல்சோ another thing, distributor அவர் பற்றி சொல்லணும். Extremely passionate and அவருக்கு இருந்த conviction வந்து was from the beginning. I think பாலாஜி அவரோட அசோசியேட் ஆனதுலேருந்து he's really been passionate about this film. So the reach has been amazing. And Think Music ரெண்டாவது ப்ராஜெக்ட் நினைக்கிறேன், the nicest people in the business. And Vidhu, thank you so much because cinematographer ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி. And the team வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஒர்க் பண்ணோம். And I think that shows on screen and I think the audience also enjoyed it so much. Balaji, your writing, I think you are the true hero of this project, not just in the sense of being the male protagonist, but எல்லாமே assemble பண்ணி அவ்வளோ ஒரு கிளாரிட்டியோட with conviction and knowing what you want to achieve in the end. அந்த end result மைண்டில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. And very proud to get to know you this film. Thank you. இப்படி ஒரு இடத்துக்கு நான் வருவேன்னு கனவில் கூட கருதியதும் இல்லை, ஆசைப்பட்டதும் இல்லை. ஆரியூர் தம்பி அவர் என்ன அப்பான்னு கூப்பிட்றது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய வயசை யார்ட்டையும் இது வரைக்கும் சொன்னதில்லை. தந்தையன்னு கூப்பிடுறாரு. ஒரு புதிய உலகத்துக்குள் பிரவேசித்தது மாதிரி எனக்கு ஒரு பரவசம். அவர் என்னுடைய நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரான்னு தெரியலை. ஒரு நாள் ஒரு சூரியோதயத்தில் அவரும் மயில்வாகனனும் தம்பி குபேந்தரனும் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன நடிக்க தெரியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வந்தால் போதும்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு 9 நாள் படப்பிடிப்பு. நான் கொஞ்சம் எனக்கென்று நண்பர்கள் கிடையாது. என் ஃபோனை நீங்கள் தட்டினா அதில் எந்த நம்பரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் யார்கிட்டையும் நெருங்கி பழகிறதில்ல. எப்போதும் படிச்சிட்டும் வாசிச்சிட்டும் எழுதிட்டும் இருக்கிற ஒரு கேரக்டர். சரி, இப்படியும் ஒரு உலகம் பிரவேசிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதிகாலை 5 மணிக்கு ரோஹிணி தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வெளியே வரும் பொழுது அங்கே முற்றுகையிட்டு இருந்த வாலிபர்களுக்கு மத்தியில் நின்ற பொழுது இன்று புதிதாய் பிறந்ததைப் போல நான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கிராமம் ரொம்ப சின்னஞ்சிறிய ரிமோட் கிராமம், வில்லேஜ். தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு நடை பேசுகிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். நான் வீட்டில் இருந்தால் கூட வெளியே இருக்குன்னு தெரியாது, அப்படி தான் இருப்பேன். நான் ஊருக்கு போனதுக்கு பிறகு என்னுடைய 32 ஆண்டு கால பொது வாழ்வில் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தது இப்போ தான். நான் அழுதுட்டேன். டேய்
மணக்காவளையில் பிறந்து சினிமாவில் நடித்தாச்சு, இன்னும் வாழ்ந்தா அவ்வளவுதான்ல அப்படின்னு எங்கள் ஊர் பாஷையில் சொன்னாங்க. இந்த மணக்காவளைங்கிற கிராமத்தில் பிறந்து நான் சினிமாவில் நடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிற இந்த வாய்ப்பை தந்த அண்ணா ஐஸ்ரீ கணேஷுக்கு, ஆரியர் தம்பி ஆர்ஜே பாலாஜிக்கு, அது மட்டும் இல்லை நல்லா பழகினாங்க. நான் இந்த சினிமா உலகத்தில் இருக்கவங்கள ரொம்ப தலக்கணம், நான் ஏற்கனவே தலக்கணும், இவங்களும் தலக்கணமாக இருப்பாங்களோ, இது ரொம்ப முட்டிக்கிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப இயல்பாக இருந்தாங்க. ஷூட்டிங்கில் நான் சாப்பிட்டதெல்லாம், நான் இது வரைக்கும் சாப்பிடாததெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்றைக்கும் ஷூட்டிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு இது அப்படி வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வந்திருக்கேன் லைஃப்பில். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது வாரியார் சுவாமிகளிடமிருந்து ஞானச்சிறுவன் ஒரு விருது வாங்கினேன். நான் அன்னைக்கு அவருக்கு கூட போய் இரவு சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு டின்னர் என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதில்லை. அப்போ அவருங்க, என் கூட வர்றியா, உன் நாக்கில் சரஸ்வதி இருக்கா, நீ என் கூட வர்றியா, 6 மாதத்தில் நீ என்ன மாதிரி வந்துட முடியும்னு சொன்னார். நான் போகணுன்னு முடிவெடுத்துட்டேன். ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருந்து. அது மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு புதிய 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 அனுபவங்கள். நான் இப்போ கொஞ்சம் உயரம் ஆனது மாதிரி தெரியுறேன். ஏற்கனவே ட்ரெயினில், விமான நிலையத்தில், பேருந்து நிலையத்தில், வாக்கிங் போகும்போது பீச்சில் எல்லாம் எனக்கு போக முடியாது. எப்போ வந்து செல்ஃபி எடுக்க தம்பிமார்கள் வருவாங்க என் தமிழ் ஆளுமைக்காக. ஆனால் இன்னைக்கு அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அந்த எல்கேஜி என்னுடைய உயரத்தை அதிகமாக்கி தந்திருக்கிறது. ஆர்ஜே பாலாஜி, எனக்கு ஏற்கனவே 10 பிள்ளைகள், இப்பொழுது ஆர்ஜே பாலாஜி ஒரு 11வது பிள்ளையாக கிடைத்திருக்கிறார். இந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு அங்குல வளர்ச்சிக்கும் என்னால் உதவ முடியாது. ஆனால் அதை பார்த்து நான் பெருமைப்படுவது போல இன்னொருவர் பெருமைப்பட முடியாத அளவுக்கு நான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி வாழ்வேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். என்று வேணும். இந்த வீடியோ பரையிலாச்சு, எங்களுக்காக ஒரே இடத்துல அந்த டைலாக் சொல்ல முடியுமா சார்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Winston Churchill told the politics is not a game, it is a serious business. Thank you so much, sir.